கலைஞனின் மேஜையில் தனிமையில் கிடந்த பேனா தன் மையை வீணடிக்காமல் இருக்க இயங்கியது. திடீரென்று காற்றில் பறந்து வந்த வெற்று காகிதம் பேனா அருகே மெதுவாக தரையிறங்கியது. ஏன் சோகம் என்று காகிதம் வினவியது. என் மை வண்ணமயமான உலகை படைக்க ஆசைப்படுகிறது. ஆனால் என்னை யாரும் பயன்படுத்துவதில்லை என்று பேனா பெருமூச்சு விட்டது. காகிதம் புன்னகைத்தது. என் வெறுமையை உன் வண்ணங்களால் நிரப்பு. பேனா உற்சாகத்துடன் காகிதத்தில் வண்ணங்களை தீட்டியது. விரைவில் காகிதம் அழகிய ஓவியங்களால் நிறைந்தது. நன்றி, நான் இனி வெறும் காகிதமல்ல, கலை என்று காகிதம் மகிழ்ச்சியில் துள்ளியது. நானும் இனி வெறும் பேனா அல்ல, கலைஞன் என்று பேனாவும் மகிழ்ந்தது. அன்றிலிருந்து பேனாவும் காகிதமும் இணைந்து பல அற்புதங்களை படைத்தன. ஒவ்வொருவரிடமும் தனித்துவமான திறமை உள்ளது. மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றும் போதுதான் நாம் நம்முடைய முழு திறனை உணர்ந்து சிறப்பான படைப்புகளை உருவாக்க முடியும்.